Hi students, this is Alex here. In the video, exercise 1.5 solve பண்ண போறோம். Question number 1. இங்க கொடுத்திருக்க function f and g வச்சு composite function f dot g and g dot f கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ subdivision 1 பாருங்க. f of x வந்து x minus 6, g of x x square கொடுத்திருக்காங்க. First நம்ம f dot g இத கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா f of g of x அப்படின்னு அர்த்தம். அதாவது g of x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் f ஓட ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு, இன்னர் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம g ஐ காப்பி பண்ணோம். அதாவது g of xன்றது x ஸ்கொயர். இப்போ f of x ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. f of x வந்து x minus 6. இங்க x க்கு பதிலா x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம x ஸ்கொயர் சப்ஸ்டிடியூஷன் பண்ணா இதோட வேல்யூ x ஸ்கொயர் minus 6 அப்படின்னு வரும். இப்போ அடுத்த பார்ட் g dot f. g dot f அப்படிங்கும்போது g of f of x அப்படின்னு போடணும் and g அப்படியே வச்சுட்டு f of x காப்பி பண்ணணும் which is x minus 6. இப்போ பாத்தீங்கன்னா g of x அப்படின்றது x ஸ்கொயர். இங்க என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் இருக்கு. அப்போ x க்கு பதிலா இங்க x minus 6 இருக்கு. அப்போ இது வந்து x minus 6 whole ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அதனால f dot g வந்து not equal to g dot f அப்படின்னு சொல்லணும். அடுத்தது subdivision 2 பாருங்க. f of x வந்து 2 by x, g of x வந்து 2x square minus 1. First part நம்ம f dot g போட போறோம். So இது nothing but f of g of x. So inner function g of x எழுதிட்டு g of x காப்பி பண்ணணும் which is 2x square minus 1. இப்போ இது ஃபுல்லாவே x மாதிரி. இந்த இடத்துல f of x க்கு 2 by x இருக்கு. அப்ப இது ஃபுல்லாவே x அப்படிங்கும்போது x எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த full term வரணும். 2 by 2x square minus 1. இப்போ அடுத்து இதே மாதிரி g dot f பண்ணும்போது g of f of x அப்படின்னு எழுதணும். சோ இப்போ f of x வந்து இன்னர் ஃபங்க்ஷன் g of 2 by x அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ g of x க்கு 2x square minus 1 இருக்கு. அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ x ஸ்கொயருக்கு பதிலு 2 by x whole square minus 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இது வந்து 2 into இது தனித்தனியா ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் வந்து 4. x வந்து x ஸ்கொயர் ஆயிடும் minus 1. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா 8 by x ஸ்கொயர் minus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மறுபடியும் ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. அதனால f dot g வந்து not equal to g dot f அப்படின்னு சொல்லணும். அடுத்தது subdivision 3 பாருங்க. once again நம்ம வந்து f dot g அப்படின்னு எழுதிட்டு f of g of x அப்படின்னு எழுதணும். g of x வந்து இன்னர் ஃபங்க்ஷன். so f of g of x காப்பி பண்ணணும். 3 minus x. இப்போ நமக்கு வந்து f of x க்கு பதிலு இந்த இடத்துல x plus 6 by 3 அப்படின்னு இருக்கு. இப்போ x க்கு பதிலே 3 minus x இருக்கு. சோ அந்த x க்கு பதிலு 3 minus x அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. மீதி எல்லாமே plus 6 whole divided by 3 as it is எழுதணும். இப்போ இங்க நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 9 ஆயிடும். 9 minus x by 3. இப்போ அடுத்தது g dot f. g dot f அப்படிங்கும்போது g of f of x காப்பி பண்ணணும். x plus 6 by 3. இப்போ இது ஃபுல்லா x மாதிரி. So g of x க்கு 3 minus x இருக்கு. x க்கு பதிலா என்ன இருக்கோ அந்த இடத்துல இந்த whole term சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். So 3 minus x க்கு பதிலா x plus 6 by 3 அப்படின்னு இருக்கு. இதுக்கு LCM எடுக்கணும். LCM வந்து 3. இது மல்டிப்ளை ஆகும். 3 3s are 9. இந்த மைனஸ் வந்து தனித்தனியா எடுத்துக்கணும். minus x minus 6. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா 9 minus 6 வந்து 3. 3 minus x by 3. So இதுல இது ரெண்டுமே வந்து not equal. So அது ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. f dot g வந்து not equal to g dot f அப்படின்னு எழுதணும். அடுத்தது subdivision 4. once again f dot g அப்படின்னு எழுதியாச்சு. f of g of x அப்படின்னு எழுதியாச்சு. g of x காப்பி பண்ணணும். f of x minus 4. இப்போ இந்த whole term x மாதிரி.
f of x வந்து 3 plus x இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 3 அப்படியே எழுதிட்டு xக்கு பதில் இங்க இருக்கிற x minus 4 எழுதணும். இது டோட்டலா x 3 minus 4 வந்து minus 1. அடுத்த பார்ட் நம்ம g dot f எழுதணும். ஸோ g of அப்படின்னு போட்டுட்டு f நம்ம காப்பி பண்ணணும் 3 plus x. இப்போ பார்த்தீங்கன்னா g of x வந்து x minus 4. இந்த whole term x மாதிரி. ஸோ 3 plus x minus 4 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா x எழுதிட்டு 3 minus 4 வந்து minus 1. இங்க வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம வந்து f dot g equal to g dot f அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது subdivision 5. f dot g அப்படின்றது f of g of x. இப்போ f of அப்படின்னு போட்டுட்டு g of x க்கு 1 plus x அப்படின்னு காப்பி பண்ணியாச்சு. இப்போ f of x வந்து 4x square minus 1 இல்லையா? இப்போ இங்க வந்து இந்த whole term x மாதிரி. அப்போ 4 into x square க்கு பதில் 1 plus x whole square அப்படின்னு போடணும். அது போக minus 1. இப்போ நம்ம a plus b whole square expansion பண்ண போறோம். a square plus 2ab plus b square. அதுக்கப்புறம் minus 1 இருக்கு. மறுபடியும் இது 4 into 1 plus middle term வந்து 2x plus x square minus 1. இந்த 4 மல்டிப்ளை பண்ணா 4 plus 4 2s are 8, 8x plus 4x square minus 1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் x டேர்ம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 4 minus 1 வந்து 3. இப்போ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா g dot f இது nothing but g of f of x. இப்போ g of அப்படின்னு எழுதிட்டு f of x காப்பி பண்ணணும். இன்னர் ஃபங்க்ஷனா இப்போ 4x square minus 1 இருக்கு. இப்போ g of x அப்படின்னா 1 plus x. இந்த x இருக்க இடத்துல இந்த whole term வரணும். ஸோ 1 plus 4x square minus 1. plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 4x square அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா நாட் ஈக்குவல். ஸோ f dot g வந்து நாட் ஈக்குவல் டு g dot f. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k அப்படின்னு கேட்டிருக்காங்க such that f dot g equal to g dot f. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் f of x and g of x இருக்கு. நம்ம முதல்ல f dot g என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து f of g of x அப்படின்னு எழுதணும். இப்போ g of x வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணணும். f of 6x minus k. இப்போ பார்த்தீங்கன்னா f of x வந்து 3x plus 2. இப்போ xக்கு பதிலே நமக்கு இந்த பெரிய டேர்ம் இருக்கு. அப்போ 3 into xக்கு பதில் இந்த 6x minus k அப்படின்றத காப்பி பண்ணணும். அது போக plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணா 6 3s are 18, அதுக்கப்புறம் minus 3k and லாஸ்ட்ல plus 2 இருக்கு. இதே மாதிரி g dot f பண்ணணும். g dot f பார்த்தீங்கன்னா g of f of x அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ f of x வந்து இன்னர் ஃபங்க்ஷன், g வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், அது அப்படியே இருக்கட்டும். f of x 3x plus 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ g of x பார்த்தீங்கன்னா 6x minus k. இப்போ xக்கு பதில் இங்க 3x plus 2 இருக்கு. அப்போ 6 into 3x plus 2 அப்படின்றத போட்டுட்டு minus k அப்படின்னு எடுத்துக்கணும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 18x plus 12 இது போக minus k. இப்போ கொஸ்டின்ல f dot g equal to g dot f அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். f dot g வந்து 18x minus 3k plus 2 which is equal to 18x plus 12 minus k. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா 18x இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மைனஸ் கேவை இந்த சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே வந்து k ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு minus 3k இருக்கு. இந்த 2 வந்து அதர் சைடு போயிடும். இங்கே ஆல்ரெடி 12 இருக்கு, அதோட minus 2 அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து minus 2k.
and இது வந்து 10. அப்ப k ஓட வேல்யூ என்ன வரும்? 10 by minus 2 after division minus 5. அடுத்தது subdivision 2. Once again நம்ம f dot g கண்டுபிடிக்க போறோம், which is f of g of x. f of அப்படின்னு போட்டுட்டு g of x காப்பி பண்ணணும். இப்போ இந்த whole term x மாதிரி f of x அப்படின்றது 2x minus k. அப்ப இந்த இடத்துல 2 into x க்கு பதில் இந்த whole term 4x plus 5 அது போக minus k. இது மல்டிப்ளை பண்ணா 4 are 8. 8x plus 10 minus k அப்படின்னு வரும். அடுத்தது g dot f கண்டுபிடிக்கணும். g of f of x. இப்போ g of அப்படின்னு போட்டுட்டு f of x காப்பி பண்ணணும். 2x minus k. இப்போ g of x அப்படின்றது 4x plus 5. x க்கு பதில் 2x minus k இருக்கு. அப்போ 4 into x க்கு பதில் 2x minus k வை காப்பி பண்ணிட்டு லாஸ்ட்ல plus 5 இருக்கு. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 are 8. 8x minus 4k plus 5. இப்போ கொஸ்டின்ல வந்து இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. அதாவது f dot g equal to g dot f. இப்போ இது 8x plus 10 minus k equal to 8x minus 4k plus 5. இப்போ நம்ம 8x கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இந்த minus 4k இருக்கு. இது இந்த பக்கம் எடுத்து வர போறோம். ஸோ அது plus 4k வா மாறிடும். இங்க ஆல்ரெடி ஒரு minus k இருக்கு. அதை as it is எழுதியாச்சு. இந்த 10 வந்து அதர் சைடு minus 10 அப்படின்னு போயிடும். இங்க ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. ஸோ 5 minus 10. இப்போ டோட்டலா இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா 3k. இங்க வந்து minus 5. அப்போ k ஓட வேல்யூ minus 5 divided by 3. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. f of x and g of x இருக்கு. நம்ம f dot g and g dot f வந்து ஈக்குவல் அண்ட் அது ஈக்குவல் டு x அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். முதல்ல நம்ம f dot g எடுத்துக்க போறோம். ஸோ இது நத்திங் பட் f of g of x. ஸோ g வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ f அப்படி எழுதிட்டு g of x காப்பி பண்ணணும். x plus 1 by 2. இப்போ f of x அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2x minus 1 இல்லையா? இப்போ இந்த ஹோல் டேர்மே வந்து x மாதிரி. அப்போ 2 into x க்கு பதில் x plus 1 by 2 அப்படின்றத சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்புறம் minus 1 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ x plus 1 minus 1 plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து x அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது g dot f. g dot f வந்து g of f of x. இப்போ g of அப்படின்னு போட்டுட்டு f of x க்கு பதில் 2x minus 1 நம்ம காப்பி பண்ணணும். இப்போ g of x அப்படின்னா x plus 1 by 2. இப்போ இங்க வந்து இந்த ஹோல் டேர்ம் வந்து x மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? x plus 1க்கு பதில் 2x minus 1 இதான் x. அதுக்கப்புறம் plus 1 whole divided by 2 அப்படின்னு போட்டுருணும். இப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். 2x by 2 அப்படின்னா x. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே x வந்துருச்சு. therefore நம்ம என்ன சொல்லலாம்? f dot g equal to g dot f equal to x. So hence proved. Question number 4. f of x and g of x கொடுத்திருக்காங்க. Find a அப்படின்னு கேட்டிருக்காங்க. and ஒரு கண்டிஷன் இருக்கு. g dot f of a equal to 1. ஸோ முதல்ல இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். அதாவது g dot f of a equal to 1. இது வந்து g of f of a அப்படின்னு அர்த்தம். காம்போசிட் ஃபங்க்ஷன் எழுதும்போது இது இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ f of x அப்படின்றது பார்த்தீங்கன்னா x square minus 1. அப்போ f of a னா x இருக்கிறதுல a வரணும். அப்போ இது வந்து g of a square minus 1 equal to 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ g of x அப்படின்றது x minus 2. பட் x க்கு பதிலாக நமக்கு a square minus 1 இருக்கு. அப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இது a square minus 1 அப்படின்னு x க்கு பதிலாக போட்டாச்சு. அது போக ஒரு minus 2 இருக்கு, which is equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா a square இது minus 1
-2 சேர்ந்தா -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து a² = 4 இப்போ. ஸோ a² = 4 அப்படின்னும் போது a வந்து ±√4. அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற a வேல்யூ ±2. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. let ABC அப்படின்றது subset of n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ subset r = n. இப்போ f அப்படின்றது from a to b f of x கொடுத்திருக்காங்க and g அப்படின்றது b to c defined by அப்படின்னு சொல்லி g of x கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம range of f dot g and g dot f என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம f dot g என்னன்றதை கண்டுபிடிப்போம். f dot g அப்படின்னும் போது f of g of x. இப்போ f of அப்படின்னு போட்டுட்டு g of x க்கு கொடுத்திருக்க x² இங்க எழுதியாச்சு. இப்போ f of x அப்படின்றது 2x + 1. x க்கு பதிலா இங்க x² இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 into x க்கு பதிலா x² போட்டுட்டு +1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ரேஞ்ச் என்ன அப்படின்றத எழுத போறோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் f dot g அப்படின்றது நம்ம வந்து யூசுவலா y அப்படின்னு எடுப்போம். such that y equal to 2x² plus 1. இதுல x belong to natural number. ஒவ்வொரு x natural number போடும்போது நமக்கு y கிடைக்கும். அந்த y தான் வந்து range of f dot g. அடுத்த பார்ட் பாருங்க. g dot f என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது g of f of x. இப்போ f of x நம்ம காப்பி பண்ணணும். g of f of x பார்த்தீங்கன்னா 2x plus 1. இது ஃபுல்லா x மாதிரி. g of x அப்படின்றது x². அப்போ இதோட ஹோல் ஸ்கொயர் 2x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதோட ரேஞ்ச் எழுதும்போது ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவே. இதுதான் ஃபங்க்ஷன் வேல்யூ. ரேஞ்ச் ஆஃப் g dot f அப்படின்றது பார்த்தீங்கன்னா it is y such that y equal to 2x plus 1 whole square and x belong to natural number. ஒவ்வொரு x natural numberக்கும் நம்ம கண்டுபிடிக்க போற y தான் வந்து range. அடுத்தது question number 6. f of x வந்து x² - 1. இப்போ first subdivisionல உங்க கேட்டிருக்கிறது f dot f. இதை நம்ம ரீரைட் பண்ணும்போது f of x அப்படின்னு எழுதுவோம். ஸோ f of x அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இன்னர் ஃபங்க்ஷனும் f of x. நம்ம இன்னர் ஃபங்க்ஷனுக்கு பதில் x² - 1 காப்பி பண்ணணும். இப்போ f of x வந்து x² - 1. இப்போ இந்த ஹோல் டேர்மே x மாதிரி. அப்போ x² வர்ற இடத்துல இந்த ஹோல் டேர்ம் அப்படியே வந்து ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அது போக இங்க -1 தனியா இருக்கு. ஸோ x² - 1க்கு பதில் இதை நம்ம x-ஆ ட்ரீட் பண்ணி இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து a - b ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம். ஸோ a² - 2ab plus b². அது போக ஒரு -1 இருக்கு லாஸ்ட்ல. ஸோ இது வந்து x⁴ ஆயிடும். -2x² அப்படின்னு வந்துடும். இது +1 - 1 கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் f dot f. இப்போ சப்டிவிஷன் 2ல வந்து f dot f dot f அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா f of bracket ஓபன் பண்ணி f of மறுபடியும் bracket ஓபன் பண்ணி f of x அப்படின்னு இருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பெரிய bracket க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா f of x. அதுக்கு வெளியே இருக்குது இன்னொரு ஃபங்க்ஷன் f of x. பட் இந்த டேர்மை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக f of x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் டைரக்டா இந்த டேர்மை இங்கே காப்பி பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ஆக்சுவலாக 3 f இருக்கு, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் அவுட்டர் ஃபங்க்ஷன் f எழுதிட்டு இந்த f of x நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சனால அந்த வேல்யூவை x⁴ - 2x² அப்படின்றத காப்பி பண்ணியாச்சு.
இப்போ மறுபடியும் f of x அப்படின்றது x square minus 1. இப்போ இந்த ஹோல் டேர்மே வந்து x மாதிரி. அப்போ x ஸ்கொயருக்கு பதில் இந்த ஹோல் டேர்மோட ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறம் minus 1 போடணும். ஸோ இது x பவர் 4 minus 2x ஸ்கொயர், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் minus 1. இப்போ இதை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம். a minus b ஹோல் ஸ்கொயரில் a ஸ்கொயர் minus 2ab அப்புறம் plus b ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயரோட ஹோல் ஸ்கொயர், அது போக லாஸ்ட்ல minus 1 இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பவர் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். x பவர் 8, 4 2s are 8. இந்த 2 into 2 மல்டிப்ளை பண்ணால் 4. அதுக்கப்புறம் x பவர் 4 into x ஸ்கொயர்னா பவரை ஆட் பண்ணுவோம். 4 plus 2 6. இதை ஸ்கொயர் பண்ணும்போது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணோம். 2 ஸ்கொயர் வந்து 4, x ஸ்கொயரோட ஹோல் ஸ்கொயர் வந்து x பவர் 4, இது போக ஒரு minus 1. Question number 7. நமக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் f வந்து from r to r, g வந்து from r to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x வந்து x power 5, g of x x power 4. Check if f and g are 1 to 1 and f dot g is 1 to 1. So நம்ம first part எடுத்துக்கலாம். f of x equal to x power 5. இப்போ நம்ம let f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x1 பவர் 5 அப்படின்னு வரும், which is equal to x2 பவர் 5. இப்போ இதை நம்ம வந்து ஃபிஃப்த் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x1 equal to x2 அப்படின்னு வருது. இது மாதிரி வந்தாவே நம்ம வந்து therefore f is 1 to 1 அப்படின்னு சொல்லிடுவோம். f is 1 to 1 function or 1 to 1. இப்போ இதே மாதிரி g of x எடுக்க போகிறோம். g of x எடுத்தீங்க அப்படின்னா x பவர் 4 இருக்கு. இப்போ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி நம்ம பவர் 4 ரிமூவ் பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ அது 1 to 1 கிடையாது. ஸோ 1 to 1 கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஆல்டர்னேட்டா இன்னொரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் வந்து ஒரு வேல்யூ எடுக்க போறேன், f of 2 அப்படின்னு எடுக்க போறேன், சாரி g of 2 அப்படின்னு எடுக்க போறேன். ஸோ 2 பவர் 4 வந்து என்ன ஆகும்? 2 பவர் 4 வந்து 2 into 2 into 2 மல்டிப்ளை பண்ணா 16 வரும். இதுவே g of minus 2 எடுத்தா மறுபடியும் minus 2 whole power 4, பவர் வந்து ஈவனா இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 2 பவர் 4 மறுபடியும் 16. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாம். இதுவும் ஒரு ஆர், இதுவும் ஒரு ஆர். ஸோ மேலே வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதுதான் எழுதியிருக்கோம். நமக்கு இப்போ minus 2 plus 2 இருக்கு, இங்கே 16 இருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா minus 2வும் 16 மேப் ஆகுது, 2வும் 16 மேப் ஆகுது. அதாவது 2 distinct element having the same image. அதனால இது வந்து 1 to 1 கிடையாது. ப்ரீவியஸ் இது வந்து 1 to 1. பட் 1 to 1 கிடையாது அப்படின்னும் போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்லிடலாம். ஸோ நம்ம வந்து 2 distinct values of x, அதாவது minus 2 plus 2 அப்படின்றத எடுத்திருக்கோம். ரெண்டுமே டிஃபரெண்ட் வேல்யூ. 2 distinct values of x have same image. So இதை இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா 2 distinct values of x அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன வேல்யூஸ் அப்படின்றத இங்க எழுதிடலாம். 2 distinct values of x, say minus 2 and 2 have same image 16. அதனால therefore g is not 1 to 1. So 1 to 1 அப்படின்னா ஒரு வேல்யூ ஆஃப் x ஒரு இமேஜ் தான் இருக்கும். இப்போ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா f dot g வந்து 1 to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல f dot g அப்படின்னு எடுத்துட்டு இதை f of g of x அப்படின்னு எடுப்போம். இப்போ f of அப்படின்னு போட்டுட்டு g of x காப்பி பண்ணணும். g of x is x power 4. இப்போ f of x அப்படின்றது x power 5. f of x அப்படின்றது x power 5. இப்போ x க்கு பதிலே நமக்கு x power 4 இருக்கு. அப்போ x power 4 அப்படின்னு போட்டுட்டு whole power 5 அப்படின்னு போடணும். இது வந்து x power 20 அப்படின்னு வந்துடும்.
ஸோ இது வந்து ஈவன் பவர். இப்போ ஈவன் பவர் இருக்கும்போது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூக்கு சேம் வேல்யூ தான் வரும். இப்போ அதனால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது எஃப் டாட் ஜி ஆஃப் -1 எடுக்க போகிறோம். -1 ஹோல் பவர் 20 விச் இஸ் 1 ஆகிடும். ஏன்னா பவர் வந்து ஈவன் இருக்கு. அதே மாதிரி எஃப் டாட் ஜி ஆஃப் 1 எடுத்தால் 1 பவர் 20 தட் இஸ் ஆல்சோ 1. இப்போ நம்ம போன டைம் போட்ட மாதிரி ஏரோ டயக்ராம் போட்டு பாருங்க. அதாவது இங்கே 2 செட் எடுத்துப்போம் அண்ட் ரெண்டுமே வந்து ஆர் ஆர், இது -1 + 1 இங்கே 1. ஸோ -1ம் 1க்கு மேப் ஆகுது, 1 வந்து 1க்கு மேப் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 distinct values of x gives the same image. ஸோ நம்ம வந்து 2 distinct x values அதை என்னன்னு சொல்லிடலாம். say -1 and 1 இது வந்து டொமைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 distinct value say -1 and 1 in domain gives same image 1 in codomain. So x and y அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், டொமைன் கோடொமைன் சொன்னாலும் ஓகே தான். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு ஒரே இமேஜ் இருந்ததுன்னா therefore f dot g is not 1 to 1. ஸோ கொஸ்டின்ல அவங்க கொடுத்த மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? f வந்து f and g வந்து 1 to 1. Check if f g are 1 to 1 and f dot g is 1 to 1. ஸோ f வந்து 1 to 1, g வந்து not 1 to 1 and f dot g வந்து not 1 to 1. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. f of x, g of x, h of x அப்படின்னு சொல்லி 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது f dot g அதுக்கப்புறம் dot h which is equal to f dot அப்புறம் பிராக்கெட்ல g dot h. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். f of x, g of x, h of x இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம LHS எடுத்துக்க போறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து f dot g அதுக்கப்புறம் dot h அப்படின்னு இருக்கு. முதல்ல நம்ம f dot g தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ f dot g அப்படின்றது f of g of x. g of x நம்ம காப்பி பண்ணணும். இன்னர் ஃபங்க்ஷன் வந்து 3x plus 1. இப்போ f of 3x plus 1 அப்படின்னா f of x வந்து x minus 1. இந்த x இருக்க இடத்துல 3x minus 1 வரும். அப்போ நமக்கு 3x plus 1 minus 1 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3x அப்படின்னு வரும். இப்போ நம்ம f dot g dot h அப்படின்றத f dot g of h of x அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்ம h of x காப்பி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல f dot g of h of x வந்து x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி f dot g கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து எக்ஸா கன்சிடர் பண்ணி இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணா இது வந்து 3 எக்ஸுக்கு பதில் இந்த x ஸ்கொயர் வந்துடும். ஸோ நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்கு? f dot பிராக்கெட்ல g dot h இருக்கு. முதல்ல நம்ம g dot h கண்டுபிடிக்க போறோம். g dot h அப்படின்றது g of h of x. g of h of x க்கு பதில் x ஸ்கொயர் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். இப்போ இதை எக்ஸா கன்சிடர் பண்ணி g ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். g of x ன்றது 3x plus 1. அப்போ நமக்கு என்ன ஆகும்? 3x க்கு பதில் x ஸ்கொயர் plus 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவை f dot g of h இல்லையா? ஸோ இதை நம்ம மொத்தமா f dot g dot h அப்படின்றத f of g of h of x அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அதர்வைஸ் நம்ம வந்து f வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல f of g dot h அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம g dot h தான் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம f of அப்படின்னு போட்டுட்டு g dot h ஓட வேல்யூ வந்து 3x square plus 1ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இப்போ f of xல இதை x-ஆ ட்ரீட் பண்ணி சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். f of x வந்து x minus 1. இப்போ இதை x-ஆ நம்ம ட்ரீட் பண்ணும்போது 3x square plus 1 அது போக minus 1 இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 3x square அப்படின்னு வந்துடும். ஸோ LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கு. Therefore LHS equal to RHS அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டேர்ம் எடுத்தாச்சு. இதில் நம்ம LHS எடுத்துக்க போகிறோம். பட் LHSல நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம f டாட் g என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of x. இப்போ f of அப்படின்னு போட்டுட்டு g of x காப்பி பண்ணணும் 2x. இப்போ f of 2x அப்படின்னா f of x வந்து x ஸ்கொயர். இதை x-ஆ கன்சிடர் பண்ணும்போது 2x whole square அப்படின்னு வரும், which is 4x square. இப்போ நம்ம ஆக்சுவல் LHS பார்த்தீங்கன்னா f டாட் g அதுக்கப்புறம் டாட் h. இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா f டாட் g of h of x அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை ஃபர்தரா f டாட் g of h of xக்கு பதில் h of x சப்ஸ்டிடியூஷன் பண்ணா x plus 4. ஆல்ரெடி f டாட் g கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஹோல் x வேல்யூ வரணும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம xக்கு பதில் x plus 4 இருக்கு. அப்போ 4 into x plus 4 whole square அப்படின்னு வரும். 4x squareக்கு பதில் 4 into x plus 4 whole square. இப்போ அடுத்து நம்ம RHS பண்ண போகிறோம். ஸோ RHSல பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம g dot h தனியாக கண்டுபிடிக்கணும், which is g of h of x. இப்போ g of h of xக்கு பதில் x plus 4 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். இப்போ g of x அப்படின்றது 2x. அப்போ இதுதான் x அப்படின்னா 2 into x plus 4 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம ஃபுல் RHS பார்த்தீங்கன்னா f dot g dot h. இப்போ இதை வந்து நம்ம f of g dot h அப்படின்னு எடுத்துப்போம். பட் g dot h நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், which is 2 into x plus 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ f of x பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர். அப்போ இது ஹோல் டேர்மை நம்ம x-ஆ கன்சிடர் பண்ணும்போது 2 into x plus 4 whole square அப்படின்னு எடுப்போம். அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணா இது 4, இது x plus 4 whole square. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம LHS கண்டுபிடிச்சது 4 into x plus 4 whole square. இங்கேயும் 4 into x plus 4 whole square. ஸோ therefore LHS equal to RHS அப்படின்னு சொல்லிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கு. ரெண்டுமே 4 into x plus 4 whole square. அடுத்தது சப்டிவிஷன் 3. இதுலயும் நம்ம LHS எடுக்க போறோம். பட் முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்கிற f dot g மட்டும் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ f dot g of x அப்படின்னு வந்துடும். இது நம்ம f of g of xக்கு பதில் x ஸ்கொயரை காப்பி பண்ணியாச்சு. இப்போ f of x ஸ்கொயர் அப்படின்றது f of x வந்து x minus 4. இப்போ x பதில் x ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல x ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு வரும். இப்போ நம்ம LHS ஓட ஃபுல் டேர்ம் பார்த்தீங்கன்னா f டாட் g அதுக்கப்புறம் டாட் h. அப்போ இது நம்ம f டாட் g of h of x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து f டாட் g of h of x வந்து 3x minus 5. இப்போ இதை நம்ம x-ஆ கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, 3x minus 5 whole square minus 4 அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணோம்னா a minus b whole squareல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் அப்படின்றது 3x whole square minus 2ab plus b square minus 4. இப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணா இது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 9x ஸ்கொயர், இது 3 2 are 6, 6 5 30. ஸோ மைனஸ் 30x, இது 5 ஸ்கொயர் 25, 25 மைனஸ் 4 அப்படின்னா 21. இப்போ நம்ம RHSல பார்த்தீங்கன்னா g டாட் h இருக்கு. அதை நம்ம தனியாக முதல்ல கால்குலேட் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம RHS அப்படின்னு எடுத்துட்டு g dot h இது nothing but g of h of x இது nothing but g of h of x காப்பி பண்ணணும். h of x வந்து 3x minus 5. ஸோ இந்த இடத்துல 3x minus 5 அப்படின்னு வந்துடும். பட் இப்போ நீங்கள் g of h of x இருக்கு இல்லையா, ஸோ g of x என்றது x ஸ்கொயர். அப்போ g of இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே எக்ஸா ட்ரீட் பண்ணால் இதோட ஸ்கொயர் வந்துடும். 3x minus 5 whole square அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம f dot g dot h கண்டினியூ பண்ணணும். இது f of g dot h. அப்போ ஆல்ரெடி நம்ம g dot h கண்டுபிடிச்சிருக்கோம். அதை f of அப்படின்னு சொல்லி 3x minus 5 whole square அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த whole term x மாதிரி f of x பார்த்தீங்களா, x minus 4. அப்போ இந்த whole term x மாதிரி அப்படின்னா 3x minus 5 whole square minus 4 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம இப்படியே விட்டாலும் நமக்கு ஆல்ரெடி இந்த டேர்ம் இங்கே வந்திருக்கு. அதில் இதே மாதிரி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது நான் டைரெக்டாக போடுறேன். இதோட எக்ஸ்பேன்ஷன் 9x ஸ்கொயர், ஏன்னா a ஸ்கொயர். அடுத்து 2ab அப்படின்னும் போது 30x வரும். அப்புறம் b ஸ்கொயரோட வேல்யூ வந்து plus 25 வரும். இங்கே -4 இருக்கு. அப்போ plus 21. ஸோ 9x ஸ்கொயர் minus 30x plus 21 ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. Therefore LHS equal to RHS அப்படின்னு வரணும். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் பேர்ல இருக்கு. இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் z into z, இன்டிஜர் டு இன்டிஜர். இப்போ f of x என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டனால எப்பவுமே ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x அப்படின்றது வந்து ax plus b இந்த ஃபார்முலா இருக்கும். இப்போ -1,3 எடுத்துக்கலாம். x is equal to -1 அப்படின்னா இந்த 3 அப்படின்றது வந்து f of x, அதாவது f of -1 which is 3. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனில் f of -1 அப்படின்னு எழுத போகிறேன். அதாவது x க்கு -1 போட்டால் இது a into -1 plus b அப்படின்னு வரும். பட் f of -1 அப்படின்றது 3. ஸோ 3 equal to -a plus b. இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. if x equal to 0, f of x, அதாவது f of 0 அப்படின்றது பார்த்தீங்கன்னா -1. ஸோ இதை நம்ம f of x சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ f of 0 equal to a into 0 plus b. பட் இது வந்து -1 equal to இது 0 ஆகிடும், b மட்டும் இருக்கும். ஸோ b யோட வேல்யூவே நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ b வந்து -1. அதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது 3 equal to -a -1. -1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +1 ஆகிடும். அப்போ 3 + 1 4 ஆகிடும். 4 வந்து -a. அப்போ இதில் இருந்து a ஓட வேல்யூ -4. ஸோ நம்ம a and b கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்ஸ் a and b கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம f of x சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். நம்ம f of x வந்து ax plus b அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. therefore the function f of x அப்படின்றது ax, aன்றது -4x plus b அது -1. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி c of t அப்படின்றது வந்து ஒரு லீனியர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if it satisfies the superposition principle given by c of a t1 plus b t2 அப்படின்றது a into c of t1 plus b into c of t2 அப்படின்னு வரும்போது இதை நம்ம லீனியர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம c of t equal to 3t வந்து லீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது c of t equal to 3t அப்படின்றது இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க c of t equal to 3t எடுத்துட்டோம். இப்போ நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி
AT1 plus BT2 அப்படின்றத இந்த Tக்கு பதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். So C of AT1 plus BT2 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அப்ப அதர் சைடு பாத்தீங்கன்னா 3 into Tக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், AT1 plus BT2 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இது 3AT1 அப்படின்னும் plus 3BT2 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவை தனியாக வச்சுட்டு 3T1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே பியை தனியாக வச்சுட்டு 3T2 அப்படின்னு எடுத்திருக்கோம். பட் கொஸ்டின்ல C of T equal to 3T இல்லையா? அப்போ 3T அப்படின்றது C of T அப்படின்னா நம்ம 3T1 C of T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் B into 3T2 அப்படின்றது C of T2. அப்போ இந்த கொடுத்திருக்க இந்த சர்க்கியூட் C of T equal to 3T அப்படின்றது இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதனால அதை இங்க எழுத போறோம். Therefore C of T equal to 3T satisfies the superposition principle. Therefore C of T equal to 3T is linear அப்படின்னு சொல்ல போறோம்.